ஹாய் நதாஷா. எக்ஸல் இன்னைக்கு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, நம்ம டேட்டாவை முதல்ல பார்ப்போம். நம்ம டேட்டாவில் நம்மளுக்கு டேஸ் இருக்குது. டேஸ் பாருங்கள், நம்மளுக்கு 1 to 18 இருக்குது. அடுத்தபடியாக நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குது. ஆனால் சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது 1 to 15 இருக்குது. சரி, இந்த கரண்ட் சேல்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டே 16, 17, 18க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரி, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல டேஸும் நீங்கள் சேல்ஸும் நீங்கள் முழுமையாக சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தபடியாக நீங்கள் இன்சர்ட் போயிட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட கிராஃபில் நம்மளுக்கு ஸ்கேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்மளுக்கு இதோட கிராஃப் கிடச்சிருச்சு. சரி, இந்த கிராஃபை பேஸ் பண்ணி நம்மளோட சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ப்ளஸ் சைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆக கீழே ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, நீங்கள் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு ஏரோ சைன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், கீழே நம்மளுக்கு மோ ஆப்ஷன் இருக்கும். சரி, இந்த மோ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டப்படும். சரி, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியல, எதை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் எக்ஸ்போனென்ஷியல் நான் சூஸ் பண்ணேன். இந்த கிராஃப்க்கு இந்த ட்ரெண்டுக்கு இந்த லைன் ஃபிட் ஆகலை. அடுத்து நான் லீனியர் சூஸ் பண்ணேன். லீனியரும் இதுக்கு ஃபிட் ஆகலை. சரி, இந்த ட்ரெண்டை பார்க்குறப்ப எனக்கு தெரியுது இது பாலினாமியல் சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பாலினாமியல் நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட சேல்ஸோட ட்ரெண்ட் இப்படி தான் போகுது. இங்கே குறைவாக இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதலாக போயிருக்கு, அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கிராஃப்க்கு நம்ம ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபிட் பண்ணணும். சரி, அது எப்படி செய்யணும்னா, நீங்கள் ஆக கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஈக்குவேஷன் ஒன் சார்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த நம்மளோட பாலினாமியலோட கிராஃப் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வச்சோம்ல. சரி, இந்த கிராஃபுக்கு இதுதான் அதோட ஈக்குவேஷனு. சரி, இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ பாருங்கள், நம்ம 16, 17, 18 நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த ஈக்குவேஷனை நம்ம இங்கே நம்ம டைப் பண்ணணும். சரி, ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு பாருங்கள், நம்மளோட ஈக்குவேஷன் நெகட்டிவ் 0.3161 மல்டிப்ளை டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி நம்மளோட எக்ஸ் இந்த டேஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட எக்ஸ். சரி, நான் எக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இது ஸ்கொயராக இருக்கிறதுனால நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். சரி, அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 5.7075 எக்ஸ்ன்னு இருக்குது. சரி, மல்டிப்ளை வித் எக்ஸ் வேல்யூ. கடைசியாக நம்மளுக்கு 1 ப்ளஸ் சைனு 1.8703 இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு என்டர் கொடுக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த 16வது நாள் நம்மளோட சேல்ஸ் 12ன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் 17, 18 நம்ம பார்ப்போம். பாருங்கள், 17 2ன்னும் 18 2ன்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கீழேயா போகுது. சேல்ஸ் முதல்ல குறைவாக இருந்துச்சு, அப்புறம் கூடிச்சு, அப்புறம் குறைஞ்சிட்டு போகுது. சரி, இந்த டேட்டாவை நான் இங்கே போட்டேன்னா இதேமாரி ட்ரெண்ட் லைன் நம்ம கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். இங்கே 12, அடுத்தபடியாக நம்மளுக்கு 8 இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு 2 இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், நம்ம ட்ரெண்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம்ல, கீழே போகணுன்னு சொல்லிட்டு, அதே போல் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேல்யூ இது கணக்காக ஃபிட் பண்ணி கீழே போகுது. சரி, இப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.